ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நாம என்ன கார் சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பலினோ. கமெண்ட்ல நிறைய பேர் ரொம்ப பழைய காரையே அதிக ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. கரெக்ட், உண்மைதான். ஏன்னா அது எல்லாமே டீலர்ஷிப்ல இருக்கக்கூடிய கார்ஸ் அண்ட் பார்க்கிங் சேல்ல இருக்கக்கூடிய கார். கஸ்டமர் கோட் பண்றதும் டீலர்ஷிப் கோட் பண்றதை மட்டும் தான் நம்மளால எடுத்து போட முடியும். இது அப்படி கிடையாது. இது டைரக்ட் கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். கஸ்டமர்கிட்ட ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு கேட்டு நம்ம இந்த காரை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த காரோட ஹிஸ்டரியை பார்ப்போம். இந்த கார் 2024, இன்னும் 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகலை. ஸோ 2024 சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 14,500 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. வாங்க இந்த காரோட இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத ஒன் பை ஒன் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல சொல்றது தான், டயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டயர் பார்த்தீங்க அப்படின்னா 4 வீலும் அலாய் வீல் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், எல்லா ஃபீச்சர்ஸுமே உள்ள கார் தான் இந்த மாடல். டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 to 90% அந்த 14,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின டயர்ஸ் தான் இந்த டயர்ஸ். இதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பலினோ ஜீட்டா வேரியன்ட். ஆல்ஃபா இதுக்கு அடுத்த மாடல், டாப் மாடல் அதுக்கு உதவும். பட் ஆனால் இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். அதாவது புஷ் ஸ்டார்ட் பட்டன் ஆகட்டும், அலாய் வீல் ஆகட்டும், ஏபிஎஸ் ஆகட்டும், ஏர் பேக் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் உள்ள மாடல் தான் இது. ஆனால் இதோட சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சைட் ப்ரொஃபைல் ரொம்ப நீட்டாகவே இருக்கு. டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா குரோம் இது கொடுத்துருக்காங்க. சன்வைசர்ஸ் போட்டிருக்காங்க. சன்ஃபிலிம் அந்த கார்ல டிஃபால்ட்டா ஒட்டிருக்காங்க. ஆஸ்பெக்ட் கவர்மெண்ட் நார்ம்ஸ்ல தான் அந்த சன்ஃபிலிம் ஒட்டிருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் பாருங்க, எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கு. இந்த வெஹிக்கிள் சின்ன சின்ன டென்ட் அண்ட் ஸ்கிராச்சஸ் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். அந்த ஸ்கிராச்சஸ் அண்ட் டென்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்ற போது கஸ்டமரே டைரக்டா சர்வீஸ்ல, ஏன்னா இது பம்பர் டு பம்பர் சர்வீஸ் வாரண்டியில தான் இருக்கு, டைரக்டா கஸ்டமர் சர்வீஸ் பண்ணியே கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களோட விருப்பம் தான். அந்த ஸ்கிராச்சஸ் காட்டுறேன், நீங்க அப்படியே எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு சர்வீஸ் பண்ணி தான் வேணும்னா கஸ்டமர் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்லேயே இருக்கு. தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் பைக்கு, ஒரு டாக்டர் யூஸ் பண்ண கார் தான் இது. ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல பிரைஸ் கம்மியான காருன்றா நான் கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மார்க்கெட்ல யாருமே தர முடியாத பிரைஸ் தான் இது. ஏன்னா நானுமே நிறைய இந்த காரை பற்றி சர்ச் பண்ணும் போது இந்த ப்ரைஸுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு இந்த கார் இல்லை. ஸோ இந்த கார் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தாங்க. ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதோட ப்ரைஸ் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. 8,65,000 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். அந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது 10.5 சம்திங் கிட்டத்தட்ட வருது. ஸோ அந்த நீங்கள் ஒரு புது கார் எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு 14,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. அதுக்கு இந்த கார் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார் ரொம்ப பார்க்க ரொம்பவே தெளிவாக இருக்குங்க. நான் அந்த சொல்லியிருந்தேன்ல, ஒரு டென்ட், ஒரு ஸ்கிராச்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்கிராச்சஸ் இதுதான். இதுவும் ஃப்ரண்ட்ல ஒரு பம்பர்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் இருக்கு. இந்த 2 ஸ்கிராச்சஸ் மட்டும்தான் இந்த கார்ல இருக்க ஒரு சின்ன மைனஸ்ன்னு சொல்லலாம். அதுவுமே உங்களுக்கு கஸ்டமர் ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பம்பர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறும்போது சின்ன ஒரு கல் இருந்ததை கவனிக்காம இடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. இது 2 விஷயம் மட்டும்தான் இந்த கார்ல இது. மற்றபடி இந்த கார் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த காரோட இன்டீரியல் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. இன்டீரியல் ரொம்பவே சூப்பரா இருக்கு. 4 டோருமே பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக்கோட கண்ட்ரோல் வந்துடும். மிரர்ஸ் அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபிள் மிரர்ஸோட சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது ஃபோல்டப் ஆகும். இன்டீரியல் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கார் எப்படி இருக்குமோ அது போலதான் இதோட இன்டீரியலுமே இருக்கு. கிலோமீட்டர் நீங்க லைவாவே பாத்துக்கலாம் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்றத. எஸ் பாருங்க, 14,350 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. அதான் 14,500 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தேன். மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ரொம்ப பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. இந்த மியூசிக் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலயே வந்துடும். இது ஒரு மிடில் மாடல், ஒரு 7 இன்ச் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். அது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். மற்றபடி டேஷ்போர்ட் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தாங்க இருக்கு. சீட்டுக்கு வருவோம். சீட்டும் ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த சீட்ல பாத்தீங்கன்னா நம்ம அப்ஸ் அண்ட் டவுன் அட்ஜஸ்டபிள் சீட் தான் இது. நம்ம மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறக்கூடிய ஆப்ஷனும் வந்துடும். சீட் ஸ்டிச்சிங் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. சீட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் சீட் ஆகட்டும். வாங்க அப்படியே ரியர் சீட்டுக்கு போவோம். ரியர் சீட்டுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த வெஹிக்கிள்ல எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. சைட் டோர் பாருங்க எப்படி இருக்குன்றது. இந்த 2 ஸ்கிராச்சஸ் மட்டும்தான் இதுல இருக்கு. ஒரு சின்ன மைனர் ஃபால்ட்னு சொல்லலாம். மற்றபடி இந்த கார் ரொம்ப பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. அப்படியே நம்ம இன்ஜின் ஸ்பெக்குக்கு வருவோம். இன்ஜின் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோல் இன்ஜின். இது பவர் பார்த்தீங்கன்னா 89
பவரும். டார்க் பார்த்தீங்கன்னா 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ண 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் உள்ள வெஹிக்கிள் தான் இது. இந்த இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கம்பெனி வாரண்டியுமே இருக்குது இந்த வெஹிக்கிளில். ஸோ 5 வருஷம் இந்த இன்ஜினில் ஏதாவது ஒரு ஃபால்ட்னா நம்ம டேரெக்டாக கம்பெனியில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியல் பார்த்தாச்சு, எக்ஸ்டர்னல் பார்த்தாச்சு. இந்த காரை வாங்க நம்ம டிரைவ் பண்ணி பார்ப்போம். எப்போவுமே கார் ஓட்டும் போது மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அது நமக்கான சேஃப்டியும் கூட. ஸோ இதில் இருக்க ஏர் பேக் எல்லாமே சீட் பெல்ட் போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். கார் ஒரு லேட்டஸ்ட் வெஹிக்கிள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த காரோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு பிராண்ட் நியூ கார் டிரைவ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே இதுதான். மாருதி பெலினோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான். இந்த கார் பர்சனலாக நான் இந்த காரை காலையிலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சிட்டிக்குள்ளே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18-19 மைலேஜ் கொடுக்குது. ஹைவேல இந்த காரை நான் ஒரு தடவை செக் பண்ணேன் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு ட்ரிப் பண்ணிவிட்டு 20 to 23 மைலேஜ் தாராளமாக இந்த ஹைவேல இந்த கார் கொடுக்குது. ஸோ நான் ஒரு மைலேஜ் ஒரு 5 சீட்டர் கம்ஃபர்டான வெஹிக்கிள் பார்க்குறீங்க, அதே மாதிரி சேஃப்டி ரொம்ப முக்கியம். சேஃப்டியான காரும் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த பெலினோ காரை பார்க்கலாம். சேஃப்டி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், ஏர்பேக் 1-2 இல்லைங்க, 6 ஏர்பேக் உள்ள மாடல் தான் இது. ஸோ சேஃப்டி விஷயத்துலையும் இந்த கார் ரொம்பவே சூப்பரான கார். இந்த காரோட லோன் டீட்டெயில்ஸ்க்கு வருவோம். இந்த கார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ல லோன்ல இருக்கு. ஒரு 6.5 lakhs அரௌண்ட் 6.5 lakhs கிட்ட லோன்ல இருக்கு. நீங்க காரை பர்ச்சேஸ் பண்றீங்க இல்ல லோன்ல தான் இந்த காரை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டேரக்டா இண்டஸ்இண்ட் பேங்க் டு இண்டஸ்இண்ட் பேங்க்லேயே நம்ம லோன் எடுத்துக்கலாம். அதுக்கான ஹெல்ப்புமே நாம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு லோன் வேணும்னாலும் இண்டஸ்இண்ட் பேங்க்ல எடுக்கிறீங்கன்னா ஈஸியா இதை அப்படியே இது பண்ணிக்கலாம். நீங்க அதர் பேங்க் போறீங்க அப்படின்றீங்க போது இண்டஸ்இண்ட் பேங்க்ல இந்த 6.5 lakhs 7 lakhs பக்கம் இருக்க லோனை மட்டும் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு காரை பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். என்ஓசி இண்டஸ்இண்ட் பேங்க்ல 3 to 1 week கொடுத்துருவேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ஓசியுமே கேட்டுட்டேன் எவ்வளோ நாள் ஆகும்னு. நீங்கள் என்ஓசி வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களால் ஃபர்தராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இந்த கார் லோனில் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் போனீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் சேஞ்ச் ஆகிறதும் ரொம்ப குயிக்காக ஆகிடும். ஸோ ஹைபாத்திகேஷன் அப்படியே இண்டஸ்இண்ட் பேங்க்லேயே கண்டினியூ ஆகும். நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த இதுவுமே இருக்காது உங்களுக்கு. இதில் ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஃபீச்சர்ஸ் இது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நமக்கு டிஃபாகர் கண்ட்ரோல் வந்துடும். ரொம்ப பனியாக இருக்குன்னா டிஃபாகர் கண்ட்ரோல். அது ரியர் மழை பெஞ்சா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரியர் வைப்பரும் இந்த மாடலில் வந்துடும். ஃபீச்சர்ஸ் உள்ள ஃபுல் லோடு டாப் கார் தான் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8,65,000 கோட் பண்ணுறாங்க கஸ்டமர். ஸோ ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிப்பாங்க. நான் சர்ச் பண்ண வரைக்கும் 8.5 lakhsக்கு 8,65,000 இந்த மாதிரி ஒரு காரை நான் சர்ச் பண்ண வரைக்கும் கிடைக்கலங்க. இந்த காரை நம்ம டிரைவ் பண்ணி பார்த்தோம். கார் ஓட்ட ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஆஸ் யூஷுவல் இது ஒரு புது வெஹிக்கிள் தான். அதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே உள்ளது தான். நான் அதோட ஹிஸ்ட்ரியை திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். 2024 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 14,500 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. டாக்டர் யூஸ் பண்ண கார் தான் இந்த கார். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8,65,000 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட பார்க்கிங் சேலில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது வீடியோவோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல யூஸ்டு கார் கண்டென்ட் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட காரை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ டேரக்ட் கஸ்டமர்கிட்டே சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நம்ம சேனல் மூலியமாக நாங்கள் சேல்ஸ் பண்ணி தரோம். என்னோட பேர் ராஜேஷ். என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கால் பண்ணுங்கள். யூஸ்டு கார்ஸ் வாங்குறீங்க இல்லை விற்கிறீங்க, அதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா தயங்காமல் நீங்கள் என்னோட நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக யூஸ்டு கார்ஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் நியூ கார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட காருக்கு டாப் அப் லோன் ஆகட்டும், அதை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் மறக்காமல் கால் பண்ணுங்கள். Until then, நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.